தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் 5000 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு 5500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இருந்தால் இரும்பு உலகுக்கு போனதுன்னு சொன்னீங்க. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பழமை வாய்ந்த ஒரு மொழி, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் இப்போவாது ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை கையில் எடுத்துக்கிறீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு தமிழை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஜெயிச்சு ஆட்சிக்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன செய்றீங்க? திராவிட மாடல். சரி, தமிழுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, திராவிடத்துக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு? அதையும் விளக்கிட்டீங்கன்னா நாங்கள் தமிழக மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அதுக்கும் இப்படி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 5500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நிலப்பரப்பில் இரும்பை கண்டுபிடிச்ச உங்களுக்கு யார் அந்த சார், அதையும் கண்டுபிடிச்சிருங்க. வேங்கை வெயில் பிரச்சனையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தமிழக மக்கள் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.